மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் கோச்சாரத்தில் குரு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போது கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குரு உங்களை இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் இது அத்தனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே ஒரு கிரகத்தால் நிறைய நன்மைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள், என்ன மாதிரியான அவரெல்லாம் பிரச்சனைகள்ங்கிறத பார்க்கலாம். முதல்ல நன்மைன்னு பார்க்குற போது குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது இறையருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோம், கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த குரு 7ல் இருந்து யாரெல்லாம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சி நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அடுத்தபடியாக இந்த குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அத்தனை தடைகளும் நிவர்த்தியாகி என்னெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் காரியங்கள் எல்லாம் குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த காலங்களில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, குரு உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது இதுவரைக்கும் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் இல்லாதவங்களுக்கு தெய்வம் மனித ரூபியாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஏதோ ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி, ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அங்கே கோச்சாரத்தில் சனியும் அங்கே தான் இருக்கார். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம், குருன்னா ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆக இந்த பயிற்சியில் ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வருவீங்க. அத்தனை விதமான தகவல் தொடரையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலங்களில் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது அடிக்கடி ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனைக்கும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலாம், நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்களா நல்லா இருக்குது. குறிப்பாக கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங், இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஃபீல்டில் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஆக இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் வேலை இருக்குது, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அதர் ஃபிட்டர் கன்சர்னில் இருக்கேங்கிறவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். இல்லைன்னா அம்மா ஹெல்த் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் ரொம்ப முக்கியம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. யாரும் நீங்கள் ஒபே பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிறத. இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக உங்களுடைய இந்த பயிற்சியிலேயே முக்கியமாக வேலையில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு வேலையை விடுறது, பார்க்கும் வேலையை இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி கம்பெனி மாறணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வேண்டாம். பட் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது.
இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நீங்கள் கலந்துக்குவீங்க. நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் எல்லா விதமான யூக வணிகங்களும், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நன்றி, வணக்கம்.